இப்பொழுது சகோதரனின் மகன் பபுஜன் கொடுக்கிறார். முடிவுக்கு வந்திருக்கிறது. வீட்டில இருந்து இந்த ஆலயத்தினுடைய கொடுத்து வருகின்றோம். வீதிகள் வழியாக தேர்முட்டிக்குள்ள போய் நல்லூர் கந்தசுவாமி கோவில்ல திருவிழா ஆரம்பிப்பதற்கு முதல் வீதிகள் வழியாக பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டிலே காளாஞ்சி கொண்டு செல்வார்கள். அந்த காளாஞ்சியை பாரம்பரிய முறைப்படி கொடிச்சிலை, இந்த ஆலயத்தினுடைய கொடி, அதாவது முதல் நாள் கொடி ஏறுகின்ற அந்த கொடியேற்ற திருவிழாவுக்கு கொடிச்சிலை செய்பவர்களுக்கு அந்த காளாஞ்சியிலே பல விடயங்களை வைத்து கொடுப்பார்கள். எப்படி அந்த நிகழ்வு இடம்பெறுகிறது, எப்படி வீதி வழியாக கொண்டு செல்கின்றார்கள், அந்த நல்லூர் கந்த சுவாமி கோயிலிருந்து உரிய வீட்டுக்கு எப்படி வீதிகளின் ஊடாக பவனியாக செல்கின்றார்கள், அங்கே என்னெல்லாம் இடம்பெறுகிறது என்றுதான் இந்த ஒரு காணொளி. விருடர் யூடியூப் சேனலில் மறுமுறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்க. எதிர்வரும் 29ஆம் தேதி கொடிச்சீலையை முன்னிட்டு கொடிச்சீலை உபயோகாரருக்கும் கொடிச்சீலை கொண்டு வரும் தேர்மடத்துக்கும் இன்று காலஞ்சி கொடுக்க போயினோம். முதலாவதாக டெம்பிள் ரோட்டால் போய் அப்படியே தேர்மடத்தில் காலஞ்சியை கொடுத்து போட்டு அங்கே இருந்து பிறகு கொடிச்சீலை கொடுக்கும் உரிமையாளர்களுக்கு இலங்கத்தம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் கொண்டு போய் களஞ்சி கொடுக்கப்படும். இது வளமையாக நடைபெறும் நிகழ்ச்சி. இது எல்லாரும் பார்த்து இன்புறுமாறு நாங்கள் இதை கேட்டுக்கொள்கிறோம். ஆலய மணிகள் ஒலித்து கொண்டிருக்க 2 வெள்ளை காளை மாடுகள் இப்பொழுது ஆலயத்தினுடைய முன் வீதியிலே வந்து கட்டப்பட்டிருக்கிறது. அதுபோல ஒரு மாட்டு வண்டில் காவடிக்கு கட்டுவது போல மயில் தொகையுடன் மாட்டு வண்டிலினுடைய அந்த மேற்புறத்திலே 4 புறத்திலேயும் கட்டப்பட்டிருக்கிறது. இதில் தான் அந்த காளாஞ்சியில் ஏனைய விடயங்களையும் வந்து கொண்டு செல்ல போகின்றார்கள். முதல் முறையாக நான் இந்த காட்சியை வந்து பார்க்குறேன். சற்று நேரத்திலே வெளியிலே கொண்டு வந்து விடுவார்கள். பாருங்க எப்படி இருக்குண்டு, உள்ளுக்கெல்லாம் பாருங்க எப்படி செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி நேர்த்தியாக இந்த மேற்கூரை பிணைக்கப்பட்டிருக்கிறது. தையல் வேலைப்பாடுகள் என்று சொல்லலாம். அதோட மாட்டு வண்டிலே மணிகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. அதனுடைய முன் வேலைப்பாடுகளை பாருங்கள். மயில் சற்று நேரத்திலே வெளியிலே எப்படி கொண்டு வருகின்றார்கள் என்று சொல்லி பார்க்க போகின்றோம். இந்த கொடிச்சியில மரபானது வீர செங்குந்த மரபிலிருந்து வந்து இந்த செங்குந்த மரபினர் தான் இதை கொடுத்து வருகின்றோம். நல்லூர் ஆலயம் துவங்கப்பட்டதிலிருந்து எங்களுடைய இப்போ 4 தலைமுறையாக நாங்கள்லாம் கொடுத்து வருகின்றோம். சிவஞான முதலியார் பரம்பரை என்று தான் கொடுத்து வருகின்றோம். இப்போ அப்பா கொடுத்து இப்போ நான் கொடுக்குறேன். காலை நேரம் 8:04 பாருங்கோ. மேளதாளம் வாத்தியங்களுடன் ஏனைய இசை முழங்க கொடிகளுடன் வெளியே வருகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தேர்முடி மண்டபத்தை முதலிலே சுற்றப் போகின்றார்கள் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது தேர்முடி மண்டபத்துக்குள்ளே சென்று விட்டார்கள். இப்பொழுது என்ன விடயம் இடம்பெறுகிறது அப்படி என்று சொன்னால், தேருக்குள்ளே சென்று பூஜைகள் வந்து இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
இடத்திலே பூஜைகள் இடம்பெறுகின்ற காட்சியை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போ காளாஞ்சியாவை எடுத்து கொண்டு வந்து தேர்முட்டிக்குள்ளே போய் தேருக்கு ஒரு ஆராதனை காட்டி போட்டு திருப்பி இதால் வந்து எங்களுடைய அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தபடியால் அதுக்கு முன்னால் வந்து ஒரு ஆரத்தி எடுத்துக்கொண்டு புறப்பட போகிறார்கள். நன்றி. அப்படியே நாங்கள் இங்கே என்னெல்லாம் இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதிலே வந்து தீபம் காட்டியதுக்கு பிறகு அதிலே வந்து அந்த சத்தங்களை ஒலிக்க விட்டார்கள். இப்பொழுது மீண்டும் ஆலயத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் தேர் மண்டபத்துக்கு நேரே வந்துவிட்டோம். இதிலே வந்து தேங்காய்கள் உடைத்ததுக்கு பிறகு கொடிகள் நடுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதிலே வந்து கொடிகள் நட்டதுக்கு பிறகு மீண்டும் பக்தர்கள் செல்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது காளை மாடுகள் கட்டப்படுகிறது. பூஜைகள் இடம்பெற்றதற்கு பிறகு ஆலய பொருட்கள் மற்றும் ஏனையவர்கள் உள்ளே செல்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அலங்காரா நல்லூர் கந்த சுவாமி கோவில் 2025ஆம் ஆண்டு மகோற்சவம் திருவிழா இடம்பெறுகின்ற காட்சிகள் இடம்பெறுகின்ற பூஜை முறைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். காலை நேரம் 8:17. மீண்டும் சுவாமி உள்ளே சென்றதுக்கு பிறகு மறுபடியும் மீளவும் வெளியிலே வருகின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாரம்பரிய முறைப்படி இப்பொழுது மாட்டு வண்டியிலே வெளியிலே கொண்டு செல்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லோருமே அந்த இசைகள் முழங்க சென்று கொண்டிருக்கின்றார்கள். நல்லூருடைய பின்வீதியை தாண்டி செல்கின்ற அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது மாட்டு வண்டியினுடைய பின்னாலே நிற்கிறோம். பாருங்க, அந்த மணிகள் அசைந்து மணிகள் ஒலிக்கிறது. முன்னாலே இசைகளும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆலய குருக்கள் காளாஞ்சி வைத்திருக்கின்றார். அதோட கையிலே ஒரு வேல் ஒன்று வைத்திருக்கின்றார்கள்.
புதிதாக கட்டப்படுகின்ற நல்லூருடைய வளைவு தெற்கு வாசல், அதாவது வடக்கு வாசலில் கட்டப்பட வளைவினூடாக கடந்து செல்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் பின்னாலே சென்று கொண்டிருக்கின்றோம். என்ன இடம் பெறுகிறது ஐயா இப்பொழுது? கொடிச்சியில் கொடுக்கறதுக்கு காளாஞ்சி, கொடிச்சியில் வைபவத்துக்கு முதல் கொடிச்சியில் கொடுக்குற ஆக்களுக்கு காளாஞ்சி கொண்டே கொடுக்கணும். அதுதான் வர்த்தவன் நார்மலாக நடக்கிற விஷயம். அதுக்கு பிறகு கொடிச்சியிலே கொண்டு வரணும். முதல் நாள் கோயில் கொடியேற்றது முதல் நாள் கொடிச்சியிலே கொண்டு வந்து கொடுப்பினோம். கொடுத்த பிறகு கொடியேற்றதுக்கு ஏற்றிவினோம். அது செங்குந்தர் ஆக்கள் தான் இது பழமையாக செய்து வரையினோம். பாரம்பரியாக நடந்து கொண்டு இருக்கு. இப்பொழுது நாங்கள் காளாஞ்சி கொடுக்க சென்று கொண்டிருக்கின்றோம். முதலாவது தேர்மணத்துக்கு போவோம். தேர் தான் அந்த கொடிச்சியிலே காவி கொண்டு வாரது. அதுக்கண்டு செய்யப்பட்ட தேர் அது. அப்போ அங்கே போய் அந்த காளாஞ்சியை கொடுத்துட்டு பிறகு கொடிச்சியில் கொடுக்குற உபயோகருக்கு கொண்டே கொடுக்கணும். பிறகு முதல் நாள் கொடிச்சிலைக்கு முதல் நாள் அங்கேருந்து கொடிச்சியில் எடுத்துக்கொண்டு வந்து தேர்மணத்தில் இருக்க தேரில் வச்சு பூசை பண்ணி திருப்பி கோயிலில் கொண்டு வந்து கையெழுப்பினோம். நல்லூர் சாமி கோயில். நல்லூரினுடைய வடக்கு வாசல் பின் வீதியினூடாக வந்து இப்பொழுது சட்டநாதர் சிவன் கோயில் வீதி, அந்த வீதியினூடாக நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். காளாஞ்சி, இந்த ஆலயத்தினுடைய திருவிழா துண்டு பிரசுரம், திருவிழா நோட்டீஸ் என்று கூறுவார்கள். இதெல்லாம் வைத்து ஆலய பொருட்கள் மாட்டு வண்டியில் காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவற்றை உள்ளே வழங்கியதன் பின்னர் மீண்டும் மாட்டு வண்டியில் ஏறி புறப்படுகின்ற காட்சி. சட்டநாதர் சிவன் கோயிலை நாங்கள் இப்பொழுது அனுமதி விட்டோம். சட்டநாதர் சிவன் கோயிலின் ஊடாக கல்வியங்காடு நோக்கி பவனி சென்று கொண்டிருக்கிறது. கல்வியங்காட்டு சந்தியை நாங்கள் இப்பொழுது அனுமதி விட்டோம். காளாஞ்சி கொடுப்பதற்காக இப்பொழுது நாங்கள் பெரிய வீட்டுக்கு வந்துவிட்டோம். இப்பொழுது இங்கேதான் நாங்கள் வந்தோம். காளாஞ்சி கொடுத்ததுக்கு பிறகு செல்லுகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அந்த வீட்டில் இருந்து வழிகிடுகின்றோம். இதை வந்து பட அறையில் வந்து அவர்கள் வைப்பார்கள். திருச்சியிலை வழங்குவது தொடர்பாக முழு விடயத்தையும் நாங்கள் கேட்க போகிறோம். வணக்கம் அம்மா, உங்களுடைய பேர்?
எனது பெயர் ரூபராணி சத்தியமூர்த்தி. எங்களுடைய பரம்பரை ஒரு இப்பொழுது 4 தலைமுறையாக எங்கள் பரம்பரை தான் இந்த உற்சவத்தை செய்து கொண்டு வருகிறோம். நல்லூர் கோயிலில் எப்பொழுது கொடியேற்ற திருவிழா ஆரம்பமாகியதோ அந்த காலந்தொடக்கம் எங்களுடைய தாயாரின் தகப்பனர் சிவஞான முதலியார் என்று அவர் தான் முதல் ஆரம்பத்திலேயே கொடிச்சீரையை கொடுத்தவர். நாங்கள் செங்குந்த பரம்பரையை சேர்ந்த நாங்கள். அவற்ற காலம் முடிய பிறகு எனது தாயார் கொடுத்தவர். எனது தாயாரின் காலம் முடிய எனது மூத்த சகோதரன் கொடுத்தவர். இப்பொழுது சகோதரனின் மகன் பாபுஜன் கொடுக்கிறார். எங்களோட பரம்பரையாக அதை செய்து வருகின்றது. இவ்வாறு ஒரு பாக்கியம் கிடைச்சதைட்டு நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இதற்கு அடுத்தது காளாஞ்சி கொண்டு வந்து தந்து விட்டார்கள். நான் இவரிடம் அதை கேட்டேன், உங்களிடம் அதை கேட்கிறேன். காளாஞ்சி கொண்டு வந்து தந்ததுக்கு பிறகு உங்களுடைய அடுத்த செயற்பாடுகள் என்னவாக? நாங்கள் இனி கொடிச்சியிலே அதை நாங்கள் வரைய கொடுத்து விட்டோம். இப்போ நாங்கள் துணியை எடுத்து வரைகிறதுக்கு ஒரு இடம் கொடுப்போம். அவர் இடம் கொடுத்து அதை நாங்கள் கட்டுவோம். கொடியேற்றத்துக்கு ஏற்றபடி கொடிச்சியிலேயே கட்டி அதை பிறகு நாங்கள் கொடியேற்றம் ஆண்டு காலமே அதை நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வைத்து எங்கள் வீட்டில் வைக்கும் பொழுது முன்பு காலத்தில் நல்லூர் கந்தசாமி கோயிலில் இருந்து எங்களுக்கு மேளம் எல்லாம் வரும். மேளம் வந்து இங்கே இருந்து கூட மேளம் எல்லாம் அங்கே இருந்தே வர்றது. இப்பொழுது நாங்களே மேளம் கூட எல்லாம் நாங்கள் ஒழுங்கு பண்ணி அப்போ இங்கே இருந்து நாங்கள் தேர் மடம் இருக்கு. அது எங்களுடைய தாயாரின் தகப்பன் காலத்தில் தேரில் நல்லூர் கந்தசாமி கோயிலின் கொடிச்சியிலே கொண்டு போகணும் என்று அவர் ஆசைப்பட்டு ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த தேரொண்டை செய்து அந்த மடத்தில் நல்லூர் முருகன் ஆலயம் என்று சட்டநாதர் சிவன் கோயிலில் உள்ள முருகன் ஆலயத்தில் ஒரு மடம் அமைத்து அந்த மடத்திலே அந்த தேரை விட்டுருக்கின்றவர். அப்போ நாங்கள் கொடியேற்றத்துக்கு முதல் நாள் கொடிச்சியிலே அங்கே கொண்டு வச்சு அந்த ஆலயத்தில் பூசைகள் முடித்து அதில் இருந்து எங்களுடைய செங்குந்த மரபினர் எல்லோரும் சேர்ந்து அந்த தேரை இழுத்து கொண்டு நாங்கள் பருத்திர வீதி வழியாக நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு செல்வோம். முன்பு எங்களுடைய தாயார் சொல்வார் முதல் நாள் செல்வதாக. இப்போ கொடி ஏற்றத்துக்கு முதல் நாள் பின்னேரம் கொண்டு போய் கொடுக்கறதாக. இப்பொழுது நாங்கள் காலமே செய்யறோம். கொடியேற்றத்துக்கு முதல் நாள் காலமே 10 மணி பூசைக்கு முதல் நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம். இது பாரம்பரியாக பக்தியோட இது நாங்கள் இப்ப 100 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய தாயார் சொல்லித்தான் எங்களுக்கு தெரியும். இது உறுதியிலேயே அப்படியே பரம்பரையா இருக்கு. இல்ல இவைக்கென்ற ஒரு உறுதி இருக்கு. வேண்ட பரம்பரை தான் இது செய்யணும் என்று உறுதியே இருக்காமண்டு அம்மா சொல்லுவா. முதல்ல வந்து இன்னொரு விடயம் நான் அறிஞ்சேன், இங்க வந்தா தண்ணி குடிக்காம போகக்கூடாது, நீர் குடித்து தான் போகணும். இல்லாத நாங்கள் ஆதரிக்கிறோம்ன்றதுதான். தண்ணி தான் எல்லாத்தையும் கொமனா இருக்கிற விஷயம். தண்ணீரை குடிச்சாச்சு, நாங்கள் அப்படியே போறோம். 9:05 மீண்டும் ஆலயத்தை நோக்கி அந்த காளாஞ்சி கொண்டு வந்தவர்கள் செல்லுகின்ற அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரையில் நல்லூர் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட காளாஞ்சி வைபவம் என்று சிறப்பாக நடைபெற்று கொண்டு முடிவுக்கு வந்திருக்கிறது. இது எப்படி என்று சொன்னால், நல்லூர் வைரவருக்கு முன்னால் வச்சு சாந்தி செய்து உள்வீதியை சுற்றி வந்து திருப்பி வெளியால் வந்து திருப்பி அம்மன் பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு பிறகு தேர்முட்டிக்குள்ளே போய் அதுக்கும் அபிஷேகத்தை காட்டி போட்டு திருப்பி அப்படியே வந்து தேர்மண்டத்துக்கு வந்தது. தேர்மண்டத்தில் அதை ஹேண்ட் ஓவர் பண்ண பிறகு கையெழுத்த பிறகு ஒரு காளாஞ்சியை என்ற தேர்மடம் தான் முக்கியமானது. என்ன அதில் இருந்து நாங்கள் எங்களோட கொடிச்சியில் நாளை கொண்டு போக போகிறோம். அதுக்கு பிறகு இதால் வந்து சட்டநாதர் கோவிலடியால் வந்து பரத்தர் ரோட்டில் ஏறி பரத்தர் ரோட்டு கள்ளியங்காட்டுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய கொடிச்சியில் உபயோகர் அவர்களும் வந்து அவருக்குரிய காளாஞ்சியை அழைத்து விட்டு இதோடு நிறைவு செய்யப்பட்டு எங்களுடைய ஐயர்மார் எங்களோட உபயோகத்தை அழைத்த பிறகு ஐயரவக கோயிலுக்கு திருப்பி போய் கொண்டிருக்கிறோம். ஓகே, இது நாங்கள் முதல் முறையாக நான் இதை ஆவணப்படுத்துகிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்து. அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.